Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. என் பேர் முரளி. நான் ஒரு லாரி டிரைவர். நான் செய்கிற வேலையே பொருட்களை ஒரு இடத்துல இருந்து ஏற்றிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல டெலிவரி பண்ணுறது தான் என் வேலையாக இருந்துட்டு இருக்கு. அதே போல தான் 2022 மேல்மருவத்தூர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு சில பொருட்களை சொல்லப்போனால் ஒரு குடும்பம் வீட்டை காலி பண்ணிட்டு கன்னியாகுமரிக்கும் போகிறாங்க. அவங்களுடைய வீட்டு பொருட்களை லாரியில் லோடு ஏற்றிட்டு நானும் மேல்மருவத்தூர்ல இருந்து கன்னியாகுமரியை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது நான் கன்னியாகுமரியை நோக்கி போகலை, என்னுடைய மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு சம்பவத்தில் என் வாழ்நாளில் நான் அனுபவிக்காத நரக வேதனையை அனுபவிச்சேன். அதோட வலி தடம் இப்போ வரைக்கும் என்னை விட்டு போகலை. இது எல்லாமே அன்னைக்கு நைட்டு ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு லாரி டிரைவர் அவரோட லைஃப்ல நடந்த பயங்கர சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இன்னைக்கு நாம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அந்த நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவரை பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் முரளி. இவர் பெரம்பலூரை சேர்ந்தவர். அந்த முரளி இவர் கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒரு லாரி டிரைவராகவும் இருந்துட்டு இருக்காரு. இந்த திகில் பேய் சம்பவம் முரளி இவரோட வாழ்க்கையில தான் நடந்திருக்கு. அண்டு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நாம லாரி டிரைவர் லைஃப்ல நடந்த ஒரு பேய் சம்பவத்தையும் பார்க்கிறோம். ஆனால் இந்த சம்பவம் சரியா இவருக்கு 2022 மேல்மருவத்தூர்ல ஆரம்பிச்ச அந்த ஒரு சம்பவம் பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கன்னியாகுமரி இந்த ரூட்ல தான் இவருக்கும் நடந்திருக்கு. அதை பத்தி இப்ப நாம தெளிவா பார்க்கலாம். சரியா 2022 இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண லாரி டிரைவர் முரளி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாரி டிரைவரான முரளி இவரும் பொருட்களை அவரோட லாரியில் ஏற்றிட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டெலிவரி பண்றது தான் அவரோட வேலையா இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. அண்டு இந்த 20 வருஷ சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா இவருக்கு போற வழியில தடங்கள் பிரச்சனை அப்படின்னு எதனா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா நிறையவே இருந்திருக்கு. அப்படி அந்த தடங்கள் பிரச்சனை எதனாலனா மனுஷங்களால அண்டு வண்டிகளால தான் இவருக்கும் ஒரு சில தடங்கள் பிரச்சனைலாம் இருந்திருக்கு. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதெல்லாம் கடந்து இப்ப அந்த ஒரு விஷயத்தை நினைச்சா கூட அவருக்கு சிரிப்பு தான் வரும். அப்படிப்பட்ட கஷ்டங்கள் தான் இவருக்கும் வந்து மறைஞ்சிருக்கு. ஆனா அந்த 2022 அப்ப நடந்த அந்த ஒரு விஷயம் தான் இவரோட வாழ்க்கையில ஒரு பெரும் கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா மேல்மருவத்தூரை சேர்ந்த ஒரு குடும்பம் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு கன்னியாகுமரி போகணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப மேல்மருவத்தூர் இந்த வீட்டுல இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அவ்வளவு தூரம் போகணும், எப்படி போறதுன்னு யோசிக்கும் போதுதான் இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது பொருள் எடுத்துட்டு போயிட்டு அங்க டெலிவரி பண்றவங்க, அந்த மாதிரி முரளி இவரையும் புக் பண்ணிருக்காங்க. இவங்க வீட்டு பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி. பொதுவா இந்த மாதிரி பொருட்களை எடுத்துட்டு போயிட்டு டெலிவரி பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சொந்த முயற்சியில தான் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் நல்லா பார்த்து இந்த ரேப் எல்லாம் பண்ணி ரொம்பவே சேஃபா எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்லயும் வைப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல நடக்கிற சம்பவமே வேற. முரளி இவருக்கும் அந்த மேல்மருவத்தூர் குடும்பமும் கால் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் முரளி இவரும் அந்த வீட்டுக்கு அவங்க சொன்ன டைமுக்கும் போயிடுறாரு. இவர் போனது மட்டும் இல்லாம கூட ஒரு 4 பேரை கூட்டிட்டும் போறாங்க. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிற மொத்த பொருட்களையும் லாரியில ஏற்ற வேண்டி இருக்குல்ல, சோ அதுக்கு கண்டிப்பா ஆட்கள் தேவை. அதனால முரளி இவரும் அவருடைய ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு அந்த வீட்டுக்கும் போய் சேர்றாரு. இப்ப அந்த குடும்பமும் இவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்பா வீட்டுக்குள்ள பொருள் இருக்கு, நாங்க இப்ப ஊருக்கு கிளம்புறோம், நீங்க அதை எடுத்துட்டு அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு அந்த குடும்பம் அந்த வீட்டை விட்டும் கிளம்பிடுறாங்க. இப்ப முரளி இவர் என்ன பண்றாருன்னா சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு இவரும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த வீட்டில் ஆல்ரெடி எல்லா பொருட்களையுமே வந்து இந்த பேப்பர்லாம் சுற்றி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்த முரளி இவருக்கும் செம்ம ஷாக்காக இருக்கு. அது ஷாக்குன்னு சொல்கிறத விட அவருக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. எப்பாடா பாதி வேலை மிச்சம்டா. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு பொருளையும் வந்து நம்ம அட்டைப்பெட்டியில் போட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே நேரம் போயிடும். ஆனால் இவங்களே எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னும் போது இவருக்கு டைமும் மிச்சம். உடனே அவங்க ஆளுங்கிட்டலாம் சொல்லி அந்த பொருட்களை லாரியில் சேஃபாக ஏற்ற சொல்கிறாரு. இப்படி ஒரு சைடில் அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம்
லாரியில ஏத்திட்டும் இருக்காங்க. அண்ட் முரளி இவரும் அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டும் இருக்காரு. எங்கெங்க என்னென்ன பொருள் இருக்கு, ஏதாச்சும் மிஸ் பண்ணிருமோ அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து செக் பண்ணிட்டும் இருக்காரு. இப்படி சில மணி நேரம் கழிச்சு ஆல்மோஸ்ட் எல்லா பொருட்களையும் இவங்க லாரியில் ஏற்றி வச்சிடறாங்க. கடைசியா ஒரு ரூம்ல பொருட்கள் இருந்துட்டு இருக்கு. அது எந்த ரூம்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட பூஜை அறை. சரி, இது உள்ள பூஜை பொருட்கள் தான் இருக்கும் அப்படின்னு அது உள்ள போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லா பாக்ஸ்லயுமே ஹேண்டில் வித் கேர், அதாவது இந்த பொருட்களை பார்த்து பத்திரமா எடுத்து வைங்க அப்படின்னு அவங்களே கைப்பட எழுதியும் வச்சிருக்காங்க. இதை எழுதி வச்சது மட்டும் இல்லாம அந்த மேல்மருவத்தூர் குடும்பம் அவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது முரளி கிட்ட தெளிவா சொல்லியிருக்காங்க, பூஜை ரூம்ல இருக்கிற பொருட்களை மட்டும் ரொம்பவே பத்திரமா எடுத்துட்டு போங்க, அதுல முக்கியமான நிறைய பொருட்கள் இருக்கு அப்படின்னு முரளிகிட்டையும் சொல்லிட்டாங்க. முரளி இவரும் அந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கிட்டாரு. இப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த பூஜை ரூம்ல இருக்கிற அந்த பொருட்களை எடுத்து ரொம்பவே சேஃபா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் தூக்கி பார்க்குறாங்க, எந்த அளவுக்கு வெயிட் இருக்கு அண்ட் உள்ள ஆடக்கூடிய ஏதாச்சும் பொருட்கள் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ஆடக்கூடிய பொருட்களும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கண்ணாடியும் இடிச்சா, அதாவது பாட்டிலும் இடிச்சா இந்த கிளிங் சத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதுக்குள்ளேயும் சத்தம் வர இதுல கண்ணாடி பொருட்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, அதனால தான் சேஃபா எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவரும் அது ரொம்பவே சேஃபா எடுத்துட்டு போயிட்டு லாரியில ரொம்பவே பாதுகாப்பான இடத்துல வச்சு அதை அப்படியே லாக் பண்றாங்க. சில காட்டன் பாக்ஸ் அண்ட் துணியெல்லாம் வச்சு சேஃப் பண்ணிடுறாரு. இப்படி கடைசியா அந்த வீட்டை ஒரு தடவை சுத்தி பார்த்துக்கிறாரு, ஏதாச்சும் பொருட்களை நம்ம மிஸ் பண்ணிருக்கோமா அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு தடவை அலசி ஆராயும் போது அப்பதான் முரளி ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அது என்னன்னா, அந்த வீடு ஃபுல்லா ஏதோ சாதாரண குடும்பம் வாழ்ந்ததுக்கான தடையமே இல்லை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் ஈடுபாடுல ரொம்பவே முங்கினவங்க. இது மட்டும் இல்லாம இந்த பில்லி சூனியெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கேற்ற ஒரு சில பொருட்களை அந்த வீட்டுல முரளி இவரும் பார்த்திருக்காரு. இது மட்டும் இல்லாம முரளி இவங்க குடும்பத்துல இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயத்தால பாதிக்கப்பட்ட அனுபவங்களும் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் இவருக்கு ஈஸியா தெரியுது. சரி, ஏதோ ஒண்ணு நம்ம பொருள் எடுத்துட்டு போனோமா, சேஃபா அங்க கொடுத்தோமா, காசை வாங்கினோமா, நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு இவரும் இப்போ அங்க எந்த பொருளுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லாரியோட டோர் எல்லாம் நல்லா சீல் பண்ணிடுறாரு. அண்ட் எந்த பொருட்களும் கீழே சரியாத அளவுக்கு நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. அது கூட வந்த மற்ற பசங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும்ல, அவங்களுக்கும் கொடுத்துட்டு அதுல ஒருத்தர் கிளீனர் மட்டும் இருந்துட்டு இருக்காரு. லாரி டிரைவரான முரளி அண்ட் கிளீனர் இவங்க 2 பேர் மட்டும்தான் இப்போ மேல்மருவத்தூர் அந்த வீட்டை விட்டு கன்னியாகுமரியை நோக்கியும் அந்த அமானுஷமான பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக மேல்மருவத்தூரில் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவிலில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த பர்டிகுலர் வீடும் இருந்துட்டு இருக்கு. அந்த வீட்டில் இருந்து ஹைவே வரணும்னா ஒரு 2 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் போதும், ஹைவேவும் வந்துடலாம். இப்படி இவங்க ஹைவே பிடிச்சி அப்படியே பொறுமையாக இந்த லாரியில் போயிட்டும் இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கும் நடக்குது. இப்படி 10 மணி போல் இவங்க பயணத்தை ஆரம்பித்து போய்கிட்டும் இருக்காங்க. அண்டு வழக்கம் போல் இவங்க 2 பேருமே முரளியாக இருக்கட்டும் கிளீனராக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வழியில் எந்த மாதிரி ஜாலியாக பேசிட்டு போவாங்களோ அந்த மாதிரி தான் பேசிட்டும் போயிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு 2 மணி நேரம் பயணமும் போது விழுப்புரம்லாம் தாண்டி ஏதோ ஒரு ஊர்ல ஹைவேலையும் போயிட்டு இருக்காங்க. இப்போ நடுராத்திரி 2 மணி நேரம் சொல்லும் போது கண்டிப்பா 12 மணிக்கு மேலேயே தான் இருக்கும். இப்படியே போயிட்டே இருக்க இதுல கிளீனர் இவரும் ஆல்மோஸ்ட் அசந்து கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காரு. ஆனா முரளி இவர் தானே டிரைவர், இவரால் தூங்க முடியாது. இவரும் சேஃபா வண்டியை பொறுமையா ஓட்டிட்டே போயிட்டே இருக்க அப்போ முரளி இவரு காதுக்கு ஒரு சத்தமும் கேக்குது. டேய், யாருடா நீ, என்னை எங்கடா கொண்டுட்டு போற, யாரு நீ அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து அந்த ஒரு குரல் ரொம்பவே முரட்டுத்தனமாகவும் ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் முரளி இவருக்கும் கேக்குது. ஆனா முரளி இவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற கிளீனர் இவன் தான் நம்மளை கிண்டல் பண்றோம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற கிளீனர் அவரை அடிச்சு, டேய் ஒழுங்கா தூங்க மாட்டியா, சும்மா ஏதாச்சும் உளறிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்க அண்ட் கிளீனர் அவரும் எந்திரிச்சு அப்படியே மூஞ்ச தொடச்சிட்டு கொஞ்சம் அமைதியா உட்கார்றாரு. இப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கிளீனர் இவரை அறியாமலே தூங்கிடுறாரு. அப்படி தூங்கினதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே குரல் முரளி இவருக்கும் கேக்குது. டேய், என்னை எங்கடா கொண்டுட்டு போறேன், உன்னை நான் விட மாட்டேன்டா, கண்டிப்பா உன்னை கொல்லுண்டா அப்படின்ற மாதிரி இந்த குரல்லாம் கேட்க முரளி இவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த கிளீனர் பையன் தான் தூக்கத்துல ஏதாச்சும் வளர்றானோ, முதல்ல இவனை தூங்க விடக்கூடாது அப்படின்னு மறுபடியும் அவரை அடிச்சு எழுப்புறாங்க. அப்போ கிளீனர் கேட்குறாரு, நோ, எப்பவுமே இந்த மாதிரி போகும்போது நானும் தூங்கிட்டு தானே வருவேன், இப்போ எதுக்கு என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க அப்போ முரளி இவர் சொல்றாரு, டேய் நீ தூங்கிட்டு தான் வருவ, ஆனா இது வரைக்கும் இப்படிலாம் புலம்புனது இல்லையே, ஏதோ தூங்கும்போது என்ன இப்படிலாம் பேசிட்டு வர அப்படின்னு கேட்க நான் பேசிட்டு வந்தானா, என்ன வளரணும் அப்படின்னு கிளீனர் முரளி கிட்ட கேட்க, டேய் என்னை எங்கடா கூட்டிட்டு போறீங்க, என்னை விடுங்கடா, உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு லூசுத்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நோ
அப்படிலாம் நான் பேசிட்டு இருக்க மாட்டேன்னா அது நானும் தூங்கினேன், எனக்கு அந்த மாதிரி கெட்ட கனவு அப்படின்லாம் வரல, சொல்லப்போனால் எனக்கு கனவு எதுவுமே வரல, நான் சாதாரணமாக தூங்கிட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி புலம்பி நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது முரளி இவரும் இல்லடா ஆனால் எனக்கு அந்த குரல் 2 தடவை கேட்டது அப்படின்னு சொல்லும்போது அண்ணா அது வேற எதனா சத்தமாக இருக்கும் அப்படின்னு கிளீனர் இவர் சொன்னதுக்கப்புறம் முரளி இவரும் சரி ஏதோ ஒன்று நீ தூங்கமாவா அப்படின்னு முரளி கிளீனர் கிட்ட சொன்னதுக்கப்புறம் இப்போ கிளீனர் தூங்காமலும் வந்துட்டு இருக்காரு. இப்படியே மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் கிளீனர் தூங்கலாம் இல்லை, தெளிவாக தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது கிளீனருக்கும் சரி முரளி இவருக்கும் சரி தெளிவாக அந்த ஒரு சத்தமும் கேட்குது. டேய் என்னை எங்கடா கொண்டுட்டு போறீங்க, என்னை விட்டுருங்கடா, என்னை விடலைன்னா கண்டிப்பாக உங்களை நான் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே இப்போ முரளி ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்காருல, பக்கத்தில் கிளீனர் உட்காந்துட்டு இருக்காருல, இந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் 2 பேருமே அட் அ டைமில் அப்படியே திரும்பி அவங்க முகத்தையும் பார்த்துக்கிறாங்க பயத்தில். அண்ணா அந்த குரல் எனக்கும் கேட்குதுன்னு அப்படின்னு கிளீனர் இவரும் சொல்ல டேய் இதை தாண்டா நான் அப்போதுலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு இதோட இந்த குரல் 3வது தடவை கேட்டுட்டு இருக்கு, பின்னாடி உள்ள செக் பண்ணியா பசங்க எவனையாச்சும் உள்ள வச்சு பூட்டிட்டியா அப்படின்னு கேட்க அண்ணா தெரிலண்ணே, அப்படி இருந்ததுன்னா பசங்க நம்ம கால் பண்ணியிருப்பாங்கல்ல, சரி வண்டியை ஓரமாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சர்வீஸ் ரோட பார்த்து வண்டியை ஓரமாக நிறுத்துறாங்க. ஓரமாக நிறுத்தினதுக்கு அப்புறம் 2 பேருமே லாரியில இருந்து இறங்கி பின்னாடி அந்த டோரையும் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஆளுங்கன்னு யாருமே இல்லை, ஆனால் அதில் வச்ச ஏதோ ஒரு பொருள் உடஞ்சி அதில் இருக்கிற ஏதோ ஒன்று கருப்பாக வழிஞ்சிட்டும் வந்துருந்துருக்கு. அப்படி வழியறது வெளியில், அதாவது வண்டியை விட்டு வெளியில் வர அளவுக்கு வழிஞ்சிருக்கு. இதை பார்த்த முரளி இவரும் டேய் என்னடா உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கும் தெரியுது அதில் ஹேண்டில் வித் கேர், அதாவது கொஞ்சம் பாதுகாப்போடு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன பூஜை ரூமில் இருந்த அந்த பொருட்களில் இருக்கிற ஏதோ ஒன்று தான் உடஞ்சிருக்கு. இதை கொஞ்சம் கூட முரளி இவரும் எதிர்பார்க்கல. ஐயையோ இப்போ என்னடா சொல்கிறது அவர்கிட்ட, நானும் இது ரொம்பவே சேஃபாக பாரு பாக்ஸ் வச்சுருக்கேன், அதை சுற்றி துணிலாம் வச்சுருக்கேன், எப்படி இது உடஞ்சதுன்னு தெரியல அப்படின்னு அவரும் புலம்பிட்டு இருக்க. அப்போ கிளீனர் அவர் என்ன சொல்கிறேன்னா அண்ணா உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர் ரோடு எந்த அளவுக்கு மோசமாக இருந்துட்டு இருக்கு, அதுவும் நம்ம நைட் டைமில் போகிறோம், பகலாக இருந்தால் கூட முன்னாடி பள்ளம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு வேகத்தை குறைச்சி கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரலாம், ஆனால் நைட்டுன்னும் போதும் எங்கே பள்ளம் எங்கே மீடுலாம் தெரியாதுண்ணே, இந்த மாதிரி நடக்கிறதுலாம் சகஜம், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு கிளீனர் இவர் சொன்னதுக்கப்புறம் முரளி இவருக்கும் அதுவும் உண்மைதான்டா, ஆனால் இருந்தாலும் நம்ம பேமெண்ட்டில் ஏதாச்சும் கை வச்சிட போகிறாங்க அப்படின்னு முரளி இவருக்கு ஒரு கவலையும் இருக்குது. இப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்க அப்போ கிளீனர் அண்ணா நாம எதுக்கு இந்த கதவை திறந்தோம், ஏதோ சத்தம் கேட்குதுன்னு தானே, அதை விட்டுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ முரளி இவரும் லாரி உள்ள ஏறுறாரு. ஏதாச்சும் இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் ஏதாச்சும் தெரியாதனமா உள்ள உட்காந்து இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஓவராலா இந்த வண்டி கிட்ட முரளி கிளீனர் இவங்களை தவிர்த்து வேற ஆட்கள்னு யாருமே இல்லை. இப்படி உள்ள யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முரளி கிளீனர் இவங்க 2 பேருமே வண்டியை க்ளோஸ் பண்ணுறாங்க. வண்டியை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த ரோட்டு ஓரமாக நின்று பேசிட்டு இருக்காங்க. எங்கேருந்து அந்த சத்தம் வந்திருக்கும், ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக நம்ம லோடு போயிட்டுருக்கோம், இது வரைக்கும் இந்த மாதிரி சத்தம் வந்து நான் கேட்டதே இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. சரி ஏதோ ஒன்று இப்போ கேட்கல, நம்ம கிளம்பலான்னும் போது கிளீனர் இவர் என்ன சொல்கிறான்னா அண்ணா இருங்கண்ணே பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முரளி இவருக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதனால ஓரமாக போயிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அவசர வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முரளி இவர் ஃபஸ்ட்டும் வராரு. வந்ததுக்கப்புறம் சரி ஒரு தம் ஒன்று போடும் அப்படின்னு இவரும் அங்கே புகைப்பிடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கிளீனர் இவரும் புகைப்பிடிப்பாரு. 2 பேருமே அந்த இடத்துல புகைப்பிடிச்சுன்னு இருக்காங்க. அப்படி புகைப்பிடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த லாரிக்குள்ள இருந்து ஒரு சத்தமும் வருது. ஆனால் அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து அந்த லாரியை யாரோ தட்ட முயற்சி பண்ற மாதிரி சத்தமும் கேட்குது. டொக்கு டொக்கு டொக்குன்னு. ஆனால் இந்த சத்தம் பயங்கரமாக கேட்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, இந்த சத்தம் கேட்கணுன்னு தான் வேணும்னே தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு வெளில இருக்கிற முரளிக்கும் கிளீனர் அவருக்கும் தெளிவாக கேட்க இந்த சத்தத்தை கேட்ட 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. டேய் என்னடா இது, லாரி உள்ள இருந்து சத்தம் வருது. அந்த கிளீனரும் கேட்குறாரு அண்ணா உள்ள ஒழுங்கா பார்த்தீங்களா, இப்போ சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்க டேய் உன் முன்னாடி தான்டா நான் உள்ள ஏறி பார்த்தேன், உள்ள யாருமே இல்லடா, இன்கேஸ் உள்ள இருக்கிற பொருட்கள் கூட கீழே சரிஞ்சு விழுந்திருந்தாலும் இந்த மாதிரி கதவை தட்டுற மாதிரிலாம் சத்தம் கேட்காதுடா, சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு முரளி இவரும் மறுபடியும் அந்த கதவை திறக்கிறாரு. அந்த லாரியோட கதவை திறந்து பார்த்தா அந்த லாரியோட கார்னர், அதாவது உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அங்கே அடுக்கி வச்ச அட்டைப்பெட்டி மேலே உட்காந்துட்டு இருக்கு. அப்படி உட்காந்துட்டு இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கருப்பான ஷேடோ மட்டும்தான் தெரியுது. அதாவது இருட்டில் ஏதாச்சும் ஒரு நபரை பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த கருப்பான உருவம் மட்டும்தானே தெரியும். அந்த மாதிரி தான் அந்த லாரியோட கடைசியில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த முரளி இவரும் டேய் யாரா அது,
வண்டியில் யாரா உட்காந்துருக்கா அப்படின்னு இவரும் குரல் கொடுக்க, அப்படி குரல் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு முரளி அவரை நோக்கி ஏதோ ஒன்று வருது. அப்படி வந்த அடுத்த செகண்டே முரளி ஐயோ அம்மான்னு கத்திருக்காரு. என்னன்னு பார்த்தா அங்கே உட்காந்துருக்கிற ஏதோ ஒன்று அப்படி கையில் கிடைச்ச பொருளை தூக்கி முரளி இவரை பார்த்து அடிச்சிருக்கு. அடிச்சதுல அந்த பொருள் இவரோட தலையில பட்டு ரத்தமே வந்திருக்கு. முரளி இவருக்கும் தெரிஞ்சிருச்சு உள்ள கண்டிப்பா எவனோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. அப்படி முரளியா இருக்கட்டும் கிளீனா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே அந்த டிரைவர் சீட்டுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு டிரைவர் சீட்டு கீழேயும் அண்ட் கிளீனர் சீட்டு கீழேயும் பாத்தீங்கன்னா லாரியோட டூல்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லாரியோட டயரை கழட்டுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேனர், இந்த மாதிரி பெரிய பெரிய இரும்பு இருக்கும்ல, அதுல ஆளுக்கு ஒன்னொன்னு பெருசா எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு மறுபடியும் பின்னாடி வந்து அந்த உருவத்தை பார்த்தா இப்பவும் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கு. டேய் எவன்டா அவன், வெளில வாடா அப்படின்னு இவரும் கத்த. ஆனா அங்க உட்காந்துட்டு இருக்கிற அந்தவரும் முடிஞ்ச வரைக்கும் கையில கிடைச்ச எதையோ தான் தூக்கி இவங்க மேலேயும் அடிக்க முயற்சி பண்ணுது. கிளீனரா இருக்கட்டும் முரளியா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே அண்ணா எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கானே, நீங்க கூட முன்னாடி ஏதோ சத்தம் கேட்டதுல கண்டிப்பா இவனா தான் இருக்கும். ஏன்னா இவன் எக்ஸாக்டா நமக்கு பின்னாடி தான் உட்காந்து இருந்திருக்கான். அதனால தான் அவன் சொன்ன அந்த ஒரு சத்தம் உங்களுக்கும் ஓரளவுக்கு கேட்டிருக்கு. நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போறேன், அவனை அடிச்சு வெளில அனுப்புறேன், நீங்க அவனை பிடிச்சி லாக் பண்ணிருங்க, மத்ததை நாம பாத்துக்கலாம் அப்படின்னு கிளீனர் இவரும் சொல்றாரு. அந்த முரளி இவரும் தயாரா நிக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி இப்போ கிளீனர் இவரும் அந்த லாரிக்குள்ளே ஏறுறாரு. அந்த முடிஞ்ச வரைக்கும் அங்க இருக்கிற ஏதோ ஒண்ணு கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்க, ஆனா கிளீனர் இவரும் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே முன்னோக்கியும் போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் நல்லா முன்ன போனதுக்கு அப்புறம் கிளீனர் இப்போ பயங்கரமா கதறவும் ஆரம்பிக்கிறாரு. அவர் கத்துற அந்த ஒரு சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த லாரி ஃபுல்லா க்ளோஸ்ல தான் இருக்கு. உள்ள அந்த அளவுக்கு எக்கோவும் கேட்குது. அண்டு இந்த சத்தத்தை கேட்ட வெளியில இருக்கிற முரளி இவருக்கு லைட்டா உடம்புலாம் ஆடி போயிருது. ஏன்னா இது வரைக்கும் கிளீனர் அந்த மாதிரி கத்தன சத்தத்தை இவரும் கேட்டதில்லை. உடனே கிளீனர் இவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற பொருட்கள் உடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அப்படியே அங்க எங்க காலை வச்சு வெளியே வந்து கீழே விழுந்துடுறாரு. அதாவது லாரியோட அந்த மேல் பரப்புல இருந்து அப்படியே கீழே பொத்துன்னு விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கு அப்புறம் டேய் என்னாச்சுரா அப்படின்னு முரளி இவரும் கேட்க, அப்போ கிளீனர் அண்ணா அப்படின்னு அந்த இடத்த மட்டும் தான் கை காட்டுறதே தவிர அவரால் வேற எதையுமே பேச முடியல. இதை பார்த்த முரளி இவரும் டேய் யாரா நீ அப்படின்னு வண்டியில் அப்படி ஏற முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த கிளீனர் இவரும் முரளியை வண்டியில் ஏற முடியாத அளவுக்கு காலை பிடிச்சிட்டு அண்ணா உள்ள போவாத அப்படின்னு இது எல்லாமே சைக்கிளையும் சொல்றாரு. ஆனால் முரளி இவரும் டேய் இர்ரா நானா அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இவரும் உள்ள ஏற முயற்சி பண்ணும்போது முரளி இவரும் காலை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சது மட்டும் இல்லாமல் லைட்டாக முரளி ஒரு வண்டியில் ஏறிட்டாரு. ஏறினதுக்கப்புறம் காலை பிடிச்சி கீழே வலிச்சு விட்டுறாரு. ஏன்னா இன்கேஸ் முரளி இவர் உள்ள போனார்னா இவருக்கு ஏதாச்சும் 1001 பயந்துதான். இப்ப முரளி இவரும் வண்டியில இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அடுத்த செகண்டே கிளீனர் இவர் என்ன பண்றாருன்னா எந்திரிச்சு அந்த லாரியோட டோரையும் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுறாரு. அப்படி லாக் பண்ணதுக்கு அப்புறம் முரளி கிளீனர் கிட்டேயும் கேட்கிறாரு, டேய் என்னடா உள்ள வச்சு பூட்டிட்டு அவனை ஏதாச்சும் பண்ணண்டா அப்படின்னு முரளி இவர் சொல்லும் போது அப்பதான் கிளீனர் இவரும் நல்லா மூச்சு வாங்கிட்டு அந்த பயத்துல இருந்து கொஞ்சம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் முரளி கிட்டேயும் சொல்றாரு, அண்ணா உள்ள இருக்கிறது மனுஷனே கிடையாதுன்னு, அது வேற எதுவும். ஏன்னா நான் உள்ள போகும்போது என் போன்ல டார்ச் லைட் ஆன் பண்ணி தான் உள்ளேயும் போனேன். ஆனா அங்க இருக்கிற அந்த உருவம் மனுஷனுக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லாம அங்கேயும் உட்காந்துட்டு இருந்தது. அந்த உருவம் பாக்குறதுக்கு எப்பா என்னால வார்த்தையால சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமாவும் இருந்தது. சொல்ல போனா உள்ள இருக்கிறது எனக்கு என்னவோ பேயா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்லும் போது முரளி இவருக்கும் டேய் என்னடா பேய் பிசாசு எல்லாம் பேசிட்டு இருக்கு, அது கண்டிப்பா மனுஷனா தான்டா இருப்பான் அப்படின்னு இவரும் சொல்ல, அண்ணா இல்லைண்ணே இது வரைக்கும் நான் ஏதாச்சும் விஷயத்துல நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னா, ஆனா இப்ப சொல்றேன்னா நான் அந்த உருவத்தை நான் கிட்ட பார்த்துருக்கேன், அதனாலதான் உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கிருந்து வந்து நான் கீழே விழுந்திருக்கேன், உங்களையே நான் உள்ள அனுப்பல. எனக்கு என்னவோ நாம ஏதோ தப்பான பொருளை நம்ம வண்டியில வச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு, எதுக்கும் நீங்க அந்த ஓனருக்கு கால் பண்ணி இதை பத்தி பேசி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது முரளி இவரும் டேய் என்னடா லூசு மாதிரி பேசியிருக்கு, அவங்க வீட்டை காலி பண்றாங்க, அவங்க பொருட்களை நாம எடுத்துட்டு போறோம், அதுக்கு இவங்களுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும் அப்படின்னு முரளி இவரும் கேட்க, அண்ணா அதுதானே தெரியல, ஒருவேளை அவரை கேட்டாலாச்சும் ஏதாச்சும் விடை கிடைக்குமா அப்படின்னு தான் நானும் கேட்க சொன்னேன். ஏன்னா இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமாவும் இருக்கு பயமாவும் இருக்கு அப்படின்னு இப்போ இவரும் பயங்கரமா அழறாரு. இந்த ஒரு சிச்சுவேஷன் இவங்களுக்கும் புரிஞ்சதுக்கு அப்புறம் சரிடா நம்ம வண்டி எடுத்துட்டு ஆட்கள் நடமாட்டோம் இல்லைனா ஏதாச்சும் டோல்கேட் கிட்ட போயிடலாம் அப்படின்னு இப்போ அந்த வண்டி எடுக்கலான்னு போறாங்க. ஆனா இப்போ வண்டியை தொடர்றதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அதுக்குன்னு நம்ம வண்டியை அப்படியே விட்டு போக முடியுமா அப்படின்னு இவங்களும் மனசுல அந்த தைரியத்தை வரவழைச்சிட்டு தண்ணியெல்லாம் நல்லா குடிச்சிட்டு இப்போ வண்டிலையும் ஏறுறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்த விட்டு தாண்டி இப்போ ஆட்கள் நடமாட்டம் இருக்கிற இடமா பார்த்து போய்கிட்டும் இருக்காங்க.
இப்படி வண்டி போயிட்டே இருக்கு. ஆனா அடுத்த டோல்கேட் வரணும்னா கண்டிப்பா இன்னும் 40லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. ஏன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் ஒரு டோல்கேட்டே தாண்டி வந்திருக்காங்க. ஸோ அடுத்த டோல்கேட் போறதா இருந்தா கண்டிப்பா 1 மணி நேரம், ஏன் 1.5 மணி நேரம் கூட ஆகலாம் அப்படின்னு இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முன்னோக்கி போய்கிட்டே இருக்க, இப்ப இந்த இடத்துல பயத்தோட இருந்த கிளீனர் இவர் அறியாமலே கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துறாரு, அதாவது தூங்கிடுறாரு. இதை பார்த்த முரளி இவரும் என்னடா இவன் தூங்கிட்டான், ஒருவேளை திரும்பவும் அந்த சத்தம் கேட்குமோ அப்படின்னு இவரும் பயத்தோட வண்டி ஓட்டிட்டே இருக்க, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு சத்தம் கேட்கவும் இல்லை. ஆனா அதை விட மோசமான ஒரு விஷயமும் நடக்குது. அது என்னன்னா, இப்ப பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிற கிளீனர் இவரும் திடீர்னு ஆக்ரோஷமா கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த கத்தனது மட்டும் இல்லாம திடீர்னு எந்திரிச்சு முரளி இவருடைய கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த முரளி டே என்னடா ஆச்சு அப்படின்னு கிளீனர் அவருடைய பேரை சொல்லி தடுக்க முயற்சி பண்றாரு. அப்ப கிளீனர் அவருடைய பேரை சொல்லும் போது கிளீனர் அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னா, யாருடா சுகுமார் அப்படின்னு கேட்க, அதாவது இந்த இடத்துல கிளீனர் அவருடைய பேரு தான் சுகுமார். ஸோ முரளி இவரும் டே சுகுமாரே என்னடா ஆச்சு அப்படின்னு அவரும் கேட்க, கிளீனரான சுகுமார் அவரும் யாரடா சுகுமார்ன்ற, நான் சுகுமார் இல்லடா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இப்ப கிளீனர் இவரும் முரளியோட கழுத்தை பயங்கரமா நெருக்கிறாரு. அண்டு நடு ரோட்ல வண்டி போயிட்டு இருக்கு. முரளி இவரும் வண்டியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்கேத்த மாதிரி அந்த ஹேண்டில் பாரு இப்படின்னு திருப்பி அந்த லாரியும் நடு ரோட்ல இப்படின்னு போயிட்டும் இருக்கு. இப்படியே விட்டனா கண்டிப்பா பின்னாடி வர வண்டி ஒண்ணு நம்மளை இடிக்கும், இல்லைன்னா முன்னாடி போற வண்டியை கண்டிப்பா நம்ம இடிப்போம் அப்படின்னு பயந்த முரளி இவர் என்ன பண்றாருன்னா, கையில ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கையில ஏதோ ஒன்று தட்டுப்படுத்து எடுத்து கிளீனர் அவர் மேலே அடிக்கிறாரு. அதாவது அவருடைய மண்டல டொங்குன்னு ஒரு அடியும் வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவரு கையில அந்த இரும்பு டூல்ஸும் இருக்கு. அதை வச்சு சுகுமாரான கிளீனர் அவரோட தலையில அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் அப்படியே மயக்கமான மாதிரி பொத்துன்னு விழுந்துடுறாரு. இதுல கிளீனர் அவருக்கு அடிபட்டு ரத்தம் எதனா வருதான்னு கேட்டீங்கன்னா, அடி பலமா பட்டிருக்கு, ஆனா ரத்தம் வரல. சொல்ல போனா அடிச்ச அடியில மண்டை வீங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கும் வீங்கி இருக்கு. என்ன தசை மட்டும் தான் கிழியல. அப்பதான் முரளி இவருக்கும் புரியுது, இவன் சொன்ன மாதிரி உண்மையிலே இவன் பேய தான் பார்த்திருக்கான். அப்படி இல்லைன்னா இத்தனை வருஷம் நம்ம கூட என் தம்பி மாதிரி இருந்தவன் இப்ப என் கழுத்து நெரிச்சு என்ன கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும், அப்ப உள்ள பார்த்தது கண்டிப்பா பேய தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா முரளி இவர் அறியாமலும் அந்த பேசுற விஷயம் அண்ட் அசைற விஷயத்த அப்படியே விட்டுட்டு சைலண்ட் ஆகுறாரு. அந்த சைலண்ட், அந்த அமைதி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ முரளி இவரு வண்டி ஓட்டிட்டு இருக்காரா, இவருக்கு பின்னாடி உட்காந்துட்டு யாரோ ஒருத்தவங்க முரளி இவரை உத்து கவனிச்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயம் தான் இவருக்கும் தோணுது. நம்ம பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ஒரு செகண்ட் யோசிச்சவர் தான் பின்னாடி எல்லாம் திரும்பி பார்க்கல. அந்த லாரியில முன்னாடி ஒரு கண்ணாடியும் இருக்கு இவருடைய முகம் பார்க்கறதுக்கு. அந்த கண்ணாடி வழியா அப்படி லைட்டா அப்படி பார்க்கறது. பார்த்தா இவருக்கு பின்னாடி ஒரு கோரமான உருவமும் உட்காந்துட்டு இருக்கு. அந்த உருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ கரும் புகையலான ஏதோ ஒன்று இவர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கு. அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா சாம்பல் கலர்லயும் இருந்துட்டு இருக்கு. அதாவது கருப்பான ஒன்று இல்லை, இந்த சாம்பல் கலர்ல ஏதோ ஒன்று வச்சா கண்ணுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. முரளி இவருக்கு கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா சுகுமார் இவர் உள்ள போய் பார்த்துட்டு வந்த அதே விஷயம் தான் இப்போ இவருக்கு பக்கத்துல சொல்ல போனா ஒரு அடி வித்தியாசத்துல உட்காந்துட்டும் இருக்கு. இப்போ பயங்கரமா யோசிக்கிற முரளி இவரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கு. அப்போ இவருக்கு ஏத்த மாதிரி அந்த ஹைவேல ஓரமா ஒரு கோவிலும் இருந்துட்டு இருக்கு. நார்மலா நிறைய ஹைவேல ஓரமா கோவில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கோவிலையும் பாக்குறாரு. பார்த்தா அடுத்த செகண்டே வண்டியை வேகமா அந்த இடத்துல நிறுத்துறாரு. அப்படி நிறுத்தினதுக்கு அப்புறம் முரளி டிரைவர் சீட்ல இருந்து அப்படியே கிளீனர் சீட்டுக்கும் மாறி அங்க மயக்கத்துல இருக்கிற கிளீனர் அவரை பிடிச்சி வெளியும் தள்ளி விட்டுட்டு அப்படியே எகிரி லாரில இருந்து வெளியிலையும் குதிச்சிடறாரு. இப்ப வெளியில குதிச்சதுக்கு அப்புறம் கீழே விழுந்திருக்கிற சுகுமாரான கிளீனர் அவரை பிடிச்சிட்டு அப்படியே தரன்னு எழுத்துட்டு அங்க இருக்கிற அந்த கோயிலுக்கும் போறாரு. அப்படி அந்த கோயிலுக்கு போகும்போது முரளி இவரும் அந்த வண்டியில இருக்கிற அந்த உருவத்தை அப்படியே பார்த்த மேனிக்குதான் சுகுமார் இவரையும் இழுத்துட்டு போக, அந்த உருவமும் ரொம்ப திமிர்த்தனமா நீ எங்க போயிடுற நானும் பாத்துறேன் அப்படின்ற மாதிரி இவரையே ஒரு மாதிரி திமிர்த்தனமும் பார்த்துட்டு இருக்கு. இப்ப 2 பேருமே ஆள் இல்லாத அந்த கோயில்கிட்டயும் போயிடுறாங்க. ஆல்மோஸ்ட் கோயில் உள்ளதான் இப்ப உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி லாரிலையும் அந்த உருவம் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்க. இப்படி கொஞ்ச நேரத்துல கிளீனர் இவருக்கும் முழிப்பு வந்தோடனே அப்படியே தலையை பிடிச்சி, பா அண்ணா என்னென்னாச்சு, எனக்கு தலை இப்படி வலிக்குது, ஏன் வீங்கி இருக்கு அப்படின்னு கேட்க, ஆனா முரளி இவரும் அவருக்கு இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லாம, இல்லடா நல்லா தான் தூங்கிட்டு வந்த, நமக்கு முன்னாடி ஒரு லாடி சடன் பிரேக் போட்டான், நானும் சடனா பிரேக் போட வேண்டியிருந்தது, அதனால நீயும் தூக்கத்துல இருந்து முன்னாடி போய் இடிச்சுக்கிட்டேன், இடிச்சதுல அப்படியே மயக்கம் போட்ட, அண்டு உன்னை இப்படியே வச்சு ஓடுறதுக்கு எனக்கும் கஷ்டமா இருக்கு, அதான் லாரியை ஓரமா நிறுத்திட்டு சரி இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு முரளி இவரும் சொல்ல, இந்த ஒரு விஷயத்த கிளீனர் இவரும் நம்பிடுறாரு. அண்ணா அந்த அளவுக்கு நான் தூங்கிட்டு இருந்தேன்,
சரி ஏதோ ஒன்று வண்டிக்கு எதுவும் அடிப்படல அப்படின்னு கிளீனர் இவரும் அந்த வண்டியை பார்க்கும்போது கிளீனர் இவருக்கும் புரிஞ்சிருச்சு முரளி ஏன் வண்டியை இங்க நிறுத்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா கிளீனர் அவங்க லாரியை பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமா அலறாரு. ஏன்னா இப்ப அந்த உருவம் எக்ஸாக்டா எங்க உட்காந்துருக்குன்னா கிளீனர் இவர் எங்க உட்காந்துட்டு இருப்பாரு, எங்க தூங்குவாரு, அதே இடத்துல தான் அந்த உருவம் உட்காந்து இவங்கள தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. முரளி இவரும் டேய் கத்தாத அமைதியாரு, இப்போதைக்கு நமக்கு சேஃபான ஒரே இடம் இந்த இடம் மட்டும்தான், இந்த இடத்த தாண்டி பொழுது விடியற வரைக்கும் நாம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல இப்படி 2 பேருமே பொழுது விடியற வரைக்கும் அந்த கோவில்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே விடிய காலையில் 4 மணி ஆகுது. அந்த 4 மணி ஆகும்போது தான் அந்த வண்டியில் இருக்கிற அந்த உருவத்தோட நடமாட்டம் அப்படியே மறைஞ்சிருக்கு. அப்படியே அது மறைஞ்சதுக்கு அப்புறம் கூட இவங்களுக்கு சந்தேகம் போல அது எங்கன்னா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியே 5 மணி ஆகுது. 5 மணி ஆனதுக்கு அப்புறம் ஆட்கள் அங்க ஓரளவுக்கு ஒரு சில பேர் நடமாடுறாங்க. ஆனா அந்த லாரியை தாண்டியும் போறாங்க. சரி அது உண்மையிலே போயிருச்சு போல இருக்கு அப்படின்னு முரளி இவர் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வந்து அந்த லாரியை செக் பண்ணி பாக்குறாரு. இப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் கிளீனர் இவரும் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அங்க அந்த உருவத்தோட நடமாட்டமும் இல்லை. அண்ணா போயிருச்சுண்ணே, நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு இவங்களும் வண்டியில ஏறலான்னு வண்டியிலையும் ஏறுறாங்க. ஏறின அடுத்த செகண்டே அந்த வண்டியை விட்டு இறங்கிடுறாங்க. ஏன்னா அந்த உருவம் அந்த வண்டியில இருக்கான்னு கேட்டீங்கன்னா வண்டியில இல்லை. ஆனா அந்த வண்டிக்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு 4-5 நாள் வரைக்கும் அந்த வண்டிக்குள்ளேயே வச்சிருந்தா எப்படி அந்த பிணம் அழுகி பயங்கரமா நாத்தடிக்கும். அந்த மாதிரி ரொம்பவே மோசமான நாத்தம் அந்த வண்டிக்குள்ள இருந்தும் அடிக்க, இதனாலதான் இவங்க 2 பேருமே அடுத்த செகண்டே அந்த லாரியை விட்டும் இறங்கியிருக்காங்க. இதுல கிளீனர் இவரும் வெளியில வந்தா அடுத்த செகண்டே வாந்தி எடுத்திருக்காரு. என்னன்னா உள்ள இந்த நாத்து அடிக்குது அப்படின்னு அவரும் கேட்க முரளி இவருக்கும் ஒன்றும் புரியல. டேய் ஒருவேளை அந்த உருவம் அங்க உட்காந்துட்டு இருந்ததுல அதனாலதான் இந்த நாத்து அடிக்குதோ அப்படின்னு இவருக்கும் சந்தேகம் வருது. உடனே முரளி இவர் என்ன பண்றாருன்னா இவருடைய பையில ஒரு பவுடர் டப்பாவும் இருக்கும். அதாவது இந்த வியர்வை வேர்க்குரு எல்லாம் வந்ததுன்னா ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவாங்களே, இந்த நைசல் ஷவர் டு ஷவர் எல்லாம் அந்த பவுடர் இருக்கும் பாத்தீங்களா, வேர்க்குருக்கு, அந்த பவுடர் டப்பாவும் உள்ள இருக்கு. மூக்க மூடிட்டு அந்த பை எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா அந்த பவுடரை உடைச்சு அந்த பவுடரை அப்படியே உள்ள தெளிச்சு விடுறாரு. இப்படி தெளிச்சு விட்ட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த நாத்தம் அப்படியே அடங்கி அந்த இடத்துல அந்த பவுடருடைய வாசனையா வர, சரி இப்ப கிளம்பலாண்டா அப்படின்னு இவங்களும் திருச்சிக்கு ரொம்பவே முன்னாடி இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து தான் அந்த வண்டியை இவங்களும் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டும் போறாங்க. இப்படி பகல் ஓட்டும் போது இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா சில மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் இவங்களும் கன்னியாகுமரி போய் ரீச் ஆயிடுறாங்க. அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் முரளி இவருக்கு பயங்கர கோபமும் இருக்கு. அண்ட் அந்த மேல்மருவத்தூர் அந்த குடும்பம் அவங்க கிட்ட சண்டையும் போடுறாரு. யோ என்னையா கொடுத்து அனுப்புனீங்க, நைட்டு ஃபுல்லா ஒரு பேய் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த நபரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, நான் அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி பேக் பண்ணி தானே வச்சேன் அப்படின்னு அந்த நபர் சொல்லும்போது முரளி இவருக்கு செம்ம ஷாக் ஆகுது. எது சரி பண்ணி பேக் பண்ணி வச்சா, யோ யார் நீ அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த நபரும் சொல்றாரு, தம்பி நான் ஒரு மாந்திரிகர்ப்பா, கவலைப்படாதீங்க, இந்த பில்லி சூனி அப்படின்னு மற்ற குடும்பத்துக்கு வச்சு கெடுக்கிறாள்லாம் கிடையாது. யாராச்சும் பிரச்சனைனா என்கிட்டயும் வருவாங்க, அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கற்று வச்சிருக்கிற நல்ல மாந்திரிகத்தை பயன்படுத்தி அவங்களையும் அந்த பிரச்சனைல இருந்து நான் வெளியில கொண்டு வருவேன். சில பேர் பேய் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வருவாங்க, சில குடும்பத்து மேலே ஏவலையும் ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு வருவாங்க. அந்த பேயா இருக்கட்டும் அந்த ஏவலையா இருக்கட்டும் அதை எல்லாத்தையுமே நான் அடைச்சும் வச்சிருப்பேன். ஏன்னா அதுல ஒரு சில ஏவலா இருக்கட்டும் ஒரு சில பேய்களா இருக்கட்டும் பிற்காலத்துல எனக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் அதை என்னோட பாதுகாப்புல தான் வச்சுட்டு இருந்தேன். சொல்ல போனா அதுல நிறைய விஷயங்களை நான் எப்பவே எடுத்துட்டு போயிட்டேன். என்னால எடுத்துட்டு போக முடியாத ஒரு சில விஷயத்த தான் அந்த பூஜை ரூம்லயே வச்சு அதுல ஹேண்டில் வித் கேர்லாம் எழுதிருப்பேனே, அதாவது பத்திரமா எடுத்துட்டு வாங்கலாம் நான் எழுதிருப்பேனே. இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, யோ இதெல்லாம் நீ சொன்ன, ஆனா பேய் இருக்குன்னு ஏன் சொல்லல அப்படின்னு கேட்க, தம்பி உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது முரளி இவரும் நைட் நடந்த விஷயத்த சொல்லும் போது அந்த மாந்திரிகரும், ஓ அதோட வேலை தானா, அப்போ நீங்க எடுத்துட்டு வந்த பொருள் ஏதோ ஒன்று உடஞ்சிருக்கு, அப்படி உடஞ்சதுனாலதான் அது வெளியில வந்து உங்களை கொல்லவும் முயற்சி பண்ணிருக்கு. நல்ல வேலை நீங்க அந்த ஒரு விஷயத்துல இருந்து புத்திசாலித்தனமாவும் இல்ல அதிர்ஷ்டவசமாவும் தெரியல, ஆனா தப்பிச்சிட்டீங்க. ஏன்னா நான் அடைச்சி வச்சது ஒரு ஏவல். இது வரைக்கும் நிறைய குடும்பத்து மேல அந்த ஏவலை வசியப்படுத்தி ஏவியும் விட்டுருக்காங்க. நிறைய குடும்பத்துல நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. சொல்ல போனா இந்த ஏவலை வந்து ஏதாச்சும் குடும்பத்து மேல ஏவி விட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு உயிர் கண்டிப்பா போயே ஆகும். ஆனா அதுகிட்ட இருந்து நீங்க எப்படி தப்பிச்சீங்கன்னு எனக்கு தெரியல, கவலைப்படாதீங்கப்பா, நீங்க இங்க வந்துட்டீங்களே இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த மாந்திரிகர் அந்த பொருட்கள்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்குள்ள, இப்ப இருக்கிறது அவங்க சொந்த வீடு தான், அவங்க வீட்டுக்குள்ள அந்த மாந்திரிக பூஜை எல்லாம் பண்ணி அந்த ஏவலை கருப்பான
ஒன்று சுற்றி இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஏவலையும் வர வைக்கிறாரு. வர வச்ச அடுத்த செகண்டே முரளியும் சரி கிளீனரான சுகுமார் இவங்க 2 பேருமே அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. சார் இதுதான் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கவலைப்படாதீங்கப்பா, இதுக்கப்புறம் அது உங்களை எதுவுமே பண்ணாது அப்படின்னு மறுபடியும் இவங்க கண்ணு முன்னாடி அதை அடைச்சு வைக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு சின்ன பிரச்சனை. இப்படி கன்னியாகுமரியிலையும் அந்த உருவத்தை நேருக்கு நேர் பார்த்ததுக்கப்புறம் முரளி இவர் மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்படுறாரு. ஆனால் அந்த டெலிவரிலாம் முடிச்சுட்டு பேமெண்ட்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு ஜுரமும் வர ஆரம்பிக்குது. ஜுரம் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஜுரம் ரொம்பவே அதிகரிக்குது. கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லையும் இருந்திருக்காரு. அதோட விளைவாக பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பக்கவாதமே வந்து ஒரு கை செயலிழந்தும் போயிருக்கு. ஏன்னா இவருடைய தொழிலே லாரி ஓட்டி பழைக்கிறதா. இப்போ ஒரு கை இல்லைன்னும் போது இப்படி ஹேண்டில் பாரை பிடிக்கிறது, இப்படி கீரை போடுறது, கால் நல்லா இருக்கு அதை வச்சு கிளச்சு ஆக்சிலேட்டர் பிரேக் அப்படின்னு சமாளிச்சிடலாம். ஆனா ஒரு கையை வச்சு இப்படி சமாளிக்கிறது அப்படின்னு இவரும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒத்த கையால தான் இவரும் லாரி ஓட்டிட்டும் இருக்காரு. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா 2022 வரைக்கும் முரளி இவர்கிட்ட ஒரே ஒரு லாரி தான் இருந்தது. ஆனா எப்போ இந்த கை செயலிழந்தும் இவரும் ரொம்பவே தன்னம்பிக்கையோட போராடினாரும் இந்த 2025 இவர்கிட்ட 3 லாரியும் இருக்கு. ஸோ இதில் வந்து புரியுறது என்னன்னா, ஒரு சில நேரம் நமக்கு கெட்டது நடக்கிறது மூலியமா நாம எதிர்பார்க்காத நல்லதும் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஒரு உதாரணமா இவரோட வாழ்க்கையும் இருந்திருக்கு. இதுதான் முரளி இவர் லைஃப்ல நடந்த அந்த ஒரு நாள் இரவு பயணத்தின் பயங்கரம். அண்ட் அதோட வெளிப்பாடாக தான் இப்போ வரைக்கும் இவருக்கு ஒரு கை ஒர்க் ஆகாம இருக்கு. ஆனா ரொம்பவே தன்னம்பிக்கையோட தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ லாரி டிரைவரான முரளி இவரோட லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் அவர் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, ஆனால் இதன் மூலியமா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாரர் ஃபீல் கிடைச்சது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.